சார் ஒரு சிலர் மிகப்பெரிய லெவல்ல வெற்றி அடைகிறாங்க? எஸ், அந்த வெற்றி அடையக்கூடிய சக்சஸ்ஃபுல் நெட்வொர்க்கருக்கு என்ன காரணம்? இப்ப அதைத்தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஒரு சக்சஸ்ஃபுல் நெட்வொர்க்கர் என்ன பண்றாரு அப்படிங்கிறது. ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு வெற்றிகரமாக குழுவை அமைப்பதற்கு, குழுவை நிர்வகிப்பதற்கு, குழுவை பெரிது பண்றதுக்கு, வால்யூமை ஜாஸ்தி பண்றதுக்கு, இன்கமை ஜாஸ்தி பண்றதுக்கு. ஓகேங்களா? நம்ம குழுவுல நிறைய சாதனையாளர்களை உருவாக்குவதற்கு இது எல்லாமே என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் டோட்டலி டிபெண்ட் ஆன் யுவர் மைண்ட் செட். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மைண்ட் செட். மைண்ட் செட் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சக்சஸ்ஃபுல் நெட்வொர்க்கருடைய முக்கியமான விஷயம் என்னன்னா மைண்ட் செட். இரண்டாவது ஸ்ட்ராட்டஜி, ஸ்கில்ஸ். ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க புரவத வியாபாரத்தில் வெற்றி அடைவதற்குண்டான 7 செட் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த ஸ்கில்ஸ்ல உங்களை டெவலப் பண்ணிக்கணும். உங்க குழுவுல வரவங்களை டெவலப் பண்ணணும். தென் தேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி. மைண்ட் செட், ஸ்கில்ஸ், ஸ்ட்ராட்டஜி. இந்த 3 முக்கியம். என்ன ஸ்ட்ராட்டஜில ஒர்க் பண்றீங்க, எப்படி ஒர்க் பண்றீங்க, சிஸ்டம் எப்படி ஃபாலோ பண்றீங்க, உங்க டீம்ல எவ்வளவு பேர் சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற விஷயம். இந்த 3 முக்கியமான விஷயம். ஒன்னையும் டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மைண்ட் செட். மைண்ட் செட் இஸ் எவ்ரிதிங். மைண்ட் செட் தான் எல்லாமே. உங்க மைண்ட் செட் என்னவோ அதை பொறுத்து தான் எல்லாமே. பிகாஸ் முழுக்க இந்த வியாபாரத்துல வெற்றி அடைவதற்கு என்ன தேவை அப்படின்னா மைண்ட் செட். உங்க மனநிலை எப்படி இருக்கு? இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மைண்ட் செட்டை பொறுத்து தான் எல்லாமே. இட்ஸ் ஆல் அபவுட் யூ. உங்களை பொறுத்தது. என்ன மனநிலையில ஒர்க் பண்றீங்க. தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திங்க் லைக் an entrepreneur. ஒரு பிசினஸ் மேன் மாதிரி திங்க் பண்ணுங்க. என்ன பிசினஸ் மேன் மாதிரி திங்க் பண்றது? என் வியாபாரம், என் வியாபாரம். ஓகேங்களா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த என் வியாபாரம்ங்கிற யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி வரும். இப்ப எஸ்டர்டே ஐ வாஸ் இன் மீட்டிங். ஒருத்தர் சொல்றாரு, சார் நான் ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிச்சேன். ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு எனக்கு கிட்டத்தட்ட 7 லட்ச ரூபா லாஸ். 2 லட்ச ரூபா கைப்பணம், 5 லட்ச ரூபா கடன் வாங்கி போட்டேன். 5 லட்சம் வந்து இப்ப வட்டி கட்டிட்டு இருக்காங்கிறார். Why I am telling this? If you take any business, people want to make profit. அந்த லாபம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக they are taking risk. ரிஸ்க்னா எப்படி? இப்ப பாருங்க, 7 லட்சம் லாஸ். இந்த மாதிரி எந்த வியாபாரத்தை வேணுமாலும் எடுங்க, வெளியில ரிஸ்க் இருக்கு ப்ராஃபிட் பண்றதுக்கு. நஷ்டமே இல்லாம சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வியாபாரம் இந்த உலகத்தில் இருக்குன்னா அதுதான் புரவதம். அப்பேற்பட்ட வியாபாரத்துல நம்ம இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில முதலீடுகள் செய்யணும். ஓகேங்களா? ஒரு பிசினஸ் மேன் மாதிரி யோசிங்க. ஒரு ட்ரைனிங்க்கு செலவாகும், ஃபீல்டுக்கு செலவாகும். ஓகேங்களா? நம்ம கேட்ஜெட்ஸை அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணா போன் கரெக்டா இருக்கணும், இன்டர்நெட் கரெக்டா இருக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்கள், இதெல்லாம் ஒரு பிசினஸ் மேன் மாதிரி திங்க் பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்தையும் செல்ஃப் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணணும். ஓகேங்களா? சில விஷயங்கள் திங்க் லைக் an entrepreneur. ஒரு பிசினஸ் மேன் மாதிரி திங்க் பண்ணுங்க. உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கு. தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்னல் ஃபயர். அதாவது சாதிக்கணுங்கிற நெருப்பு உங்களுக்குள்ள இருக்கணும். வேற யாரும் சொல்றது இல்ல. உங்களுக்குள்ள தகன்னு எரியணும். எஸ், நான் சாதிச்சே தீரணும். எவ்வளவு அவமானங்களை தாண்டி வந்திருக்கேன், எவ்வளவு கேலி கிண்டலை தாண்டி வந்திருக்கேன். எத்தனை பேர் நம்மளை ஜெயிக்க மாட்டாங்கன்னு சுத்தி கேலி பண்ணிருக்காங்க, கிண்டல் பண்ணிருக்காங்க, அவமானப்படுத்தி இருக்காங்க. எஸ், நான் என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நினைச்ச இந்த இலக்கு அடையணும், என் ட்ரீம்ஸ் ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படிங்கிற இன்டர்னல் ஃபயர் உங்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரியக்கூடிய தகன்னு இருக்கக்கூடிய நெருப்பு இருக்கணும் சாதிக்கணும்னு. That should come from your inside. அது உங்களுக்கு உள்ள இருந்து வரணும். வேற யாரும் அந்த நெருப்பை பத்த வைக்க முடியாது. உங்க அப்ளைன் உங்களுக்கு பத்த வைக்க முடியாது. நீங்க அந்த ஃபயர் உங்களுக்குள்ள இருக்கணும். ஏதோ ஒரு நாள் ஃபயர் இருக்கிறது இல்ல, 365 நாளும் அந்த ஃபயர் உங்களுக்குள்ள இருக்கணும். அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபயர் உள்ள இருந்துச்சு அப்படின்னா எல்லா விஷயமும் அதுவா நடக்கும். மீட்டிங் வரதா இருக்கட்டும், ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், சிஸ்டம்ல பிளகின் பண்றதா இருக்கட்டும், வால்யூம் டிரைவ் பண்றதா இருக்கட்டும், இன்கம் ஏத்துறதா இருக்கட்டும், டீம்ல நிறைய அச்சீவர்ஸ் உருவாக்குறதா இருக்கட்டும், எந்த விஷயம் நடக்கும். பிகாஸ் யூ ஷுட் ஹாவ் இன்டர்னல் ஃபயர். உங்கள்கிட்ட இன்டர்னல் ஃபயர் இருந்துச்சுன்னா அதெல்லாமே நடக்கும். அதுதான் உங்களுக்கு அந்த இன்டர்னல் ஃபயர் தக நெருப்பு இருக்கிறது. ஜெயிச்சே ஆகணுங்கிற வேகம் வெறி இருக்கும். உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லும் ஜெயிச்சாகணும்னு ஒர்க் பண்ணும். தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க்.
இந்த வார்த்தை தான் ஹார்ட் ஒர்க். அதோட அர்த்தம் என்னங்கிறத சொல்லிடுறேன். டெடிகேஷன், ஈடுபாட்டுடன் வேலை செய்தல். ஏதோ கடமைக்குன்னு செய்யறது இல்லைங்க. இது அப்ளைன் பிசினஸ் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ளைன்ட்ட பாவனை காட்டுறதுக்காக இந்த வியாபாரம் அல்ல. டவுன்லைன்ட்ட பாவனை காட்டுறதுக்காக இந்த வியாபாரம் இல்ல. அவங்களுக்கு முன்னாடி நான் பாருங்க மீட்டிங் வந்திருக்கேன், இந்த ஆக்டிவிட்டி பண்ணிருக்கேன், இதை பண்ணிட்டு இருக்கேன் காட்டுறதுக்கு அல்ல. திஸ் இஸ் மை ஓன் பிசினஸ், என்னுடைய சொந்த வியாபாரம். நீங்க ஈடுபாட்டோட ஒர்க் பண்ணணும். ஒவ்வொரு விஷயமும் உங்களை முழுமையா அர்ப்பணிச்சுக்கணும். அப்ப அந்த மாதிரி ஒரு அர்ப்பணிப்போட ஈடுபாட்டோட செய்யணுங்க. அந்த மைண்ட் செட் இருக்கும். கூப்பிட்டுட்டாங்க ஃபீல்டுக்குன்னு சலிச்சுக்கிட்டு போறது, கடமைக்குன்னு ஒர்க் பண்றது, there is no use. ஓகேங்களா? அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. எந்த விஷயத்தையும் ஈடுபாட்டோட இங்க செய்ய ஆரம்பிங்க. ஒரு பிளான் காட்டுறதா இருக்கட்டும், ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், டீம்ல டிஸ்கஸ் பண்றதா இருக்கட்டும், ஈவெண்ட்டை ப்ரொமோட் பண்றதா இருக்கட்டும், யூ ஷுட் கிவ் யுவர் 100%. உங்களுடைய 100% கொடுத்து நீங்க ப்ரொமோட் பண்ணணும், ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும். தென் அடுத்து கான்ஃபிடன்ஸ். பிகாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ ஷுட் ஹாவ் கான்ஃபிடன்ஸ். உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், உங்க டீம் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், சிஸ்டம் மேல நம்பிக்கை இருக்கணும், ஈவெண்ட்ஸ் மேல நம்பிக்கை இருக்கணும். உங்க டீமை கரெக்டா அதுல பிளகின் பண்ணணும். மிகப்பெரிய லெவல்ல நீங்க வெற்றி அடைவீங்க, உங்க குழுவுல ஒவ்வொருத்தரும் வெற்றி அடைவாங்கங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். பிகாஸ் நம்ம அந்த மாதிரி ஒரு தளத்துல இருக்கும், அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும். ஓகேங்களா? சுத்தி உங்களை சுத்தி 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. when I started this business, I can give proof, video proof தரேன். சுத்தி மக்கள் இது ஒர்க் ஆகாது, அது ஒர்க் ஆகாது, இதுல அது இல்ல, இது இல்ல, எல்லாம் பேசினாங்க. ஓகேங்களா? கிணற்று தவளைகள் அப்படித்தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்க கிணத்து தவளை. இன்னைக்கு உலகம் எப்படி வளர்ந்திருக்கு, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி எப்படி பெரிய லெவல்ல வந்திருக்கு, அதுல இந்த 2 lakh பிளான் எப்படி ஒர்க் ஆகும், புரவேதாவோட பிளான் 2 lakh ஜெனரேஷன்லயே லைஃப் டைம் குமுலேட்டிவ்ல இருக்க அட்வான்ஸ்டு பிளான், இதுல போனா எப்படி ஜெயிக்கலாம், இதெல்லாம் கிணற்று தவளைகளுக்கு தெரியாது. கிணற்று தவளைகள் வெளியில இருந்து எது வேணுமாலும் பேசுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்க கிணத்து தவளை. இங்க இந்த இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல அத்தனை நெட்வொர்க்கருடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி பண்ணக்கூடிய இடம் புரவேதாங்கிறது அந்த கிணத்து தவளைகளுக்கு தெரியாது. கிணற்று தவளைகள் அவங்க சுத்தி நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னமோ பேசுவாங்க. இந்த கம்பெனி வந்துருமா, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒத்து வருமா, இந்த பிளான் ஒர்க் ஆகுமா, இது அப்படியா, பைனரி பிளான் ஒர்க் ஆக, இது முதல்ல பைனரியே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா கிணத்து தலை இது பைனரி இல்லைன்னு தெரியாது. இந்த மாதிரி உங்களுடைய நம்பிக்கையை சீர்குலைப்பதற்காக பல பேர் செயல்படுவாங்க. நீங்க அதை கேட்க போறீங்களா, அல்லது நீங்க வெற்றி அடையறதுக்காக எடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புரவதா வாய்ப்பை செயல்படுத்த போறீங்களா? உங்க நம்பிக்கை, இன்டர்னல் கான்பிடன்ஸ், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கை எப்படி இருக்கு, அது ரொம்ப முக்கியம். அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது முழுக்க முழுக்க உங்களை பொறுத்தது. நீங்க ஒரு பிசினஸ் மேன் மாதிரி செயல்படணும். உங்களுக்குள்ள இன்டர்னல் ஃபயர், ஒவ்வொரு செல்லும், நாடி நரம்பு ரத்தம் சத உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ஜெயிக்கணும்னு ஒர்க் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த உங்களுக்குள்ள உருவாக்குங்க. தென் ஃபுல் ஈடுபாட்டோட செயல்படுறது, கான்பிடன்ஸ், உங்களுடைய நம்பிக்கை, இதெல்லாம் சேர்ந்து மைண்ட் செட்ல வருது. தென் அடுத்து ஸ்கில்ஸ். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செடி இருக்கு. நேற்றுக்கு இன்னைக்கு அந்த செடி எப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துருக்கு. போன மாசத்துக்கு இந்த மாசம் இன்னும் நல்லா வளர்ந்துருக்கு. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வளர்ச்சிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு. நம்மளுக்கு வளர்ச்சி வேணும். நான் சொல்ற வளர்ச்சி பிசிக்கல் growth அல்ல. I am talking about intellectual development. நான் 5 வருஷமா நெட்வொர்க்ல இருக்கேன், 10 வருஷமா நெட்வொர்க்ல இருக்கேன், 15 வருஷமா இருக்கேன், 20 வருஷமா இருக்கேன். நீங்க உங்க ஸ்கில் செட்ஸை எப்படி டெவலப் பண்ணிருக்கீங்க, உங்க ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் ஆயிருக்கு? புரவேதால வெற்றி அடைவதற்கு 7 ஸ்கில்ஸ் முக்கியமா தேவை. முக்கியமான 7 ஸ்கில்ஸ். இந்த ஸ்கில்ல நீங்க எப்படி டெவலப் ஆயிருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் என்ன? ஃபைண்டிங் ப்ராஸ்பெக்ட்ஸ். ப்ராஸ்பெக்ட ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகேங்களா? யூ ஹேவ் டு மேக் லிஸ்ட். எவ்ரி டே யூ ஹேவ் டு ஆட் பீப்புள் இன் யுவர் லிஸ்ட். அந்த ஸ்கில்ல எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கீங்க? தென் அடுத்து இன்வைட்டிங் ப்ராஸ்பெக்ட்ஸ். ப்ராஸ்பெக்டை எப்படி இன்வைட் பண்றது? வியாபார வாய்ப்பிற்கு எப்படி அழைத்தல்? கோல்டு மார்க்கெட்னா எப்படி, வார்ம் மார்க்கெட்னா எப்படி, டைரக்ட் அப்ரோச், இன்டைரக்ட் அப்ரோச், இதுல நம்ம எந்த அளவுக்கு அப்டேட் ஆயிருக்கோம்? தென் பிரசன்டிங். வியாபார திட்டத்தை திறம்பட காண்பித்தல். நம்மளும் காமிக்கணும். நம்ம டீம்ல நம்மளுக்கு நேரடி அடைஞ்சவங்களா இருக்கலாம், அல்லது 10வது டெப்தா இருக்கலாம், 50வது டெப்தா இருக்கலாம், 100வது டெப்தா இருக்கலாம், ஈவன் அதுக்கு மேல கூட இருக்கலாம்.
திறம்பட வியாபார திட்டத்தை காண்பிக்கக்கூடிய விஷயத்துல நம்ம டெவலப் ஆயிருக்கணும். தென் வியாபாரத்தை காமிச்சதுக்கு அப்புறம் அவங்கள முறையா ஃபாலோ பண்ணணும். தென் அவங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகள்லாம் கிளியர் பண்ணணும். க்ளோசிங் அவங்கள முறையா வியாபாரத்துக்குள்ள பிரவேதாக்குள்ள இணைக்கணும். தென் அடுத்து உள்ள கொண்டு வந்து அவங்கள முறையாக ஸ்டெப் பை ஸ்டெப் பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு உண்டான கெட்டிங் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஸ்கில், முறையாக வியாபாரத்தை நம்ம குழுவில் இருக்கிறவங்கள துவங்க வைத்தல். தென் அடுத்து ப்ரொமோட்டிங் ஈவெண்ட்ஸ். ஈவெண்ட் தான் பிளட், ஈவெண்ட் தான் பிளட். இந்த பிசினஸே ஈவெண்ட் தான். அப்ப ஈவெண்ட் எப்படி ப்ரொமோட் பண்ண போறோம், அந்த ஸ்கில்ல நம்ம எப்படி டெவலப் ஆயிரும். இந்த 7 ஸ்கில்லும் புறவேதால ஜெயிப்பதற்கு உண்டான விஷயம். ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கோங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் நான் 6 மாசமா புறவேதா பண்றேன், 1 மாசமா புறவேதா பண்றேன் அப்படின்பாரு. சார் டெய்லி பவர் மார்னிங் மீட்டிங் வரீங்களான்னு கேட்டா, சார் நான் எல்லாம் வருவேன் சார், மாசத்துல ஒரு 4-5 நாள் ஆப்சென்ட் ஆயிடுவேன் சார், 10 நாள் ஆப்சென்ட் ஆயிடுவேன் சார். அப்ப அங்கேயே தொடர்ச்சி இல்லை. நான் ஏன் இந்த 7 ஸ்கில்ல சொல்றேன்னா, ப்ரொமோட்டிங் ஈவெண்ட்ஸ் இருக்குன்னா முதல்ல நான் ஈவெண்ட் வந்தாதான் நான் ப்ரொமோட் பண்ண முடியும். அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல புரிந்துக்கோங்க லீடர்ஸ், உலகத்துல 5% மக்கள் மட்டும்தான் எதையும் தொடர்ச்சியா செய்வாங்க. முதல்ல நம்ம அந்த 5% கிளப்புக்கு வரணும். 95% மக்கள் டிசிப்ளினா இருக்க மாட்டாங்க, எந்த விஷயத்தையும் தொடர்ச்சியா செய்ய மாட்டாங்க. நம்ம எல்லாருமே டிசிப்ளின் பீப்புள். தட்ஸ் வை we have joined with பவர் மார்னிங் மீட்டிங். நீங்க அத்தனை பேர் வெற்றியாளர்கள். இந்த 7 ஸ்கில்லையும் உங்களை டெவலப் பண்ணிக்கோ. ஒவ்வொரு நாளும் இதுல உங்களை அடுத்த கட்டத்துக்கு தீட்டிக்கோங்க, பட்டை தீட்டிக் கொள்ளுங்க. தென் தேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஸ்ட்ராட்டஜி. அதற்கு முன்னாடி 21ஆம் தேதி we have ப்ரோமோட்டிங் ஈவெண்ட்ஸ்ல we have ரோட் ரிச்னஸ் பயிற்சி. திருச்சியில ரோட் ரிச்னஸ்ங்கிற பயிற்சி இருக்கு. இந்த பயிற்சியை கரெக்டா ப்ரோமோட் பண்ணுங்க. 21ஆம் தேதி நமக்கு கிடைச்சிருக்க அற்புதமான வாய்ப்பு இது. இந்த வாய்ப்பை நீங்க எப்படி இந்த ஈவெண்ட்டை ப்ரோமோட் பண்றீங்க? கடைசியா ப்ரோமோட் பண்றீங்களா, இல்ல இப்ப இருந்தே ப்ரோமோட் பண்றீங்களா, உங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு ப்ரோமோட் பண்றீங்களா, இல்ல ஏனோ தானோன்னு ப்ரோமோட் பண்றீங்களா? அதை பொறுத்துதான் உங்களுடைய வெற்றி இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஈவெண்ட்டும் ஒரு வாய்ப்பு. இந்த மாதம் நமக்கு கிடைச்சிருக்க ஒரு அற்புதமான ஈவெண்ட் ரோட் ரிச்னஸ் பயிற்சி. இதை கரெக்டா ப்ரோமோட் பண்ணுங்க. bring more people from your team. தென் அடுத்த ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேசிவ் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ரோல்மெண்ட். நம்ம டீம்ல அதிகப்படியான ஜாயினிங் நடக்கணும். எங்க போனீங்கன்னாலும் கொத்து கொத்தா ஜாயினிங் வந்துட்டே இருக்கணும். மேசிவ் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ரோல்மெண்ட். தென் ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆன்போர்டிங். உள்ள வந்த டிஸ்ட்ரிபியூட்டரை ப்ராப்பரா ஆன்போர்டிங் பண்ணணும். எப்படிங்கிறத சொல்றேன். தென் தேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைமண்ட் எக்ஸிகியூட்டிவ் ஃபோக்கஸ். உங்களுடைய ஃபோக்கஸ் எங்க இருக்கணும் அப்படின்னா, எப்ப டைமண்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆக போறீங்க, டுடே யூ மே பி ஸ்டார் எக்ஸிகியூட்டிவ் ஆர் ஸ்டார் கோல்ட் ஆர் நியூலி ஜாயின்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், இட் டசன்ட் மேட்டர். when you are going to become a diamond executive, then you are eligible to get royalty. அது என்னைக்கு ஆக போறீங்க, அதற்கு உண்டான ஒரு கிளியர் ரோட் மேப் உங்கள்கிட்ட இருக்கணும். தென் அடுத்து ஈவென்ட் ப்ரொமோஷன். ஸ்ட்ராட்டஜில ரொம்ப முக்கியமான விஷயம் ஈவென்ட் ப்ரொமோஷன். இந்த ஈவென்ட் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த ஈவென்ட் ப்ரொமோஷன் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியது. அதை பத்தி பின்னாடி டீடைலா சொல்றேன். தென் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5th ஒன் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட். ஒவ்வொரு நாளும் நம்மளை செதுக்கிக்கணும், அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்மளை தயார்படுத்தணும். இப்ப ஃபர்ஸ்ட் மேசிவ் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ரோல்மெண்ட். கொத்து கொத்தா டீம்ல ஜாயினிங் வரணும். அப்ப நீங்க நிறைய பிளான் காட்டணும், உங்க டீம்ல நிறைய பிளான் காட்டணும். டீம்ல ரெகுலர் ஜாயினிங் வரணும். 1 லட்சம் பிவி வரணும்னா டீம்ல 1 lakh பிவி நீங்க மேட்சிங் பண்ணணும். அப்படின்னா டீம்ல 100ல இருந்து 200 ஜாயினிங் வரணும் ஒரு மாசத்துல. அப்ப நீங்க நிறைய இடத்துல பிளான் ஷோ பண்ணணும். அதற்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி உங்கள்கிட்ட இருக்கணும். யூ ஆர் த ஓனர் ஆஃப் யுவர் ஆர்கனைசேஷன். உங்களுடைய குழுவிற்கு நீங்க தான் தலைவர், நீங்க தான் முதன்மையான நபர். யூ ஷுட் டேக் ஓனர்ஷிப் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப ரெக்ரூட்மெண்ட் டீம்ல ஜாஸ்தியா வரணும், பொறுப்பெடுத்துக்கோங்க. தென் அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டர் ஆன்போர்டிங். நம்ம குழுவுல இணைகிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டருடைய வளர்ச்சிக்கும் நம்ம தான் பொறுப்பானவங்க. எஸ், ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள். நம்ம டீம்ல எந்த இடத்துல ஒருத்தர் இணைஞ்சிருந்தாலும் அவருடைய வளர்ச்சிக்கு முழு பொறுப்பானவன் நான் அப்படிங்கிற பொறுப்பை ஒவ்வொருத்தரும் எடுக்கும். எஸ், ஐ ஹவ் டேக்கன் த ரெஸ்பான்சிபிலிட்டி. தட்ஸ் வை we are doing 365 days trainings. 365 நாளும் பயிற்சி பண்றோம். நம்ம ஈகிள் டீம் லீடர்ஸ் ஒவ்வொருத்தரையும் எடுத்து பாருங்க.
ஓகேங்களா? ரூபி ஸ்டார், ஈகிள் ஸ்டார், ஒவ்வொரு லீடர்ஸ் எடுத்து பாருங்க. தேர் ரெஸ்பான்சிபிள். தட்ஸ் வை தேர் கமிட்டட் லீடர்ஸ், சின்சியர் லீடர்ஸ். ஓகே, அந்த பொறுப்புகளை நீங்க எடுக்கணும். உள்ள வர ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் முறையா புரிய வைங்க. காலையில 5:40 மீட்டிங், நம்ம பவர் மார்னிங் மீட்டிங்ல பிளகின் பண்ணுங்க. 8 மணி செட் ஃபார் லைஃப், ஒவ்வொரு விஷயத்தையும் அவருக்கு ப்ராப்பரா கத்து கொடுத்து பிளகின் பண்ணுங்க. திங்கக்கிழமை ப்ராடக்ட் ட்ரைனிங், புதன்கிழமை நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் ஓரியன்டேஷன், வெள்ளிக்கிழமை லீடர்ஸ் ட்ரைனிங், இதெல்லாம் புரிய வைங்க. ப்ராப்பரா ஒரு ஆன்போர்டிங் பண்ணுங்க. தென் அடுத்து அவரை மீட்டிங் ட்ரைனிங்ல பிளகின் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹோம் மீட்டிங் பண்ணுங்க. டிராவல் ஃபண்ட், கார் ஃபண்ட் அச்சீவ்மெண்ட்டுக்கு உண்டான ட்ராக் அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க. தென் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோமோட்டிங் ஈவெண்ட்ஸ். இப்ப 21ஆம் தேதி பக்கத்துல நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான ஈவெண்ட் ரோட் டு ரிச்னஸ். இந்த ஈவெண்ட்டை எப்படி எடுத்துக்கிறீங்க, எப்படி ப்ரோமோட் பண்றீங்க, தட் இஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஈவெண்ட் யாருக்கு, இந்த ஈவெண்ட் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் பிரவேதாவில விநியோகஸ்தரா இருக்காங்களோ அவங்க அத்தனை பேர் அட்டன் பண்ண வேண்டிய ஈவெண்ட். இந்த ரோட் ரிச்னஸ் அப்படிங்கிற பயிற்சி 21ஆம் தேதி திருச்சியில இருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பெரிய லெவல்ல ப்ரோமோட் பண்ணுங்க லீடர்ஸ். பிகாஸ் ஈவெண்ட்ஸ் தான் பிளட். ஈவெண்ட்டை கரெக்டா ப்ரோமோட் பண்ணணும், அதை ப்ராப்பரா டிரைவ் பண்ணுங்க. தென் அடுத்து லீடர்ஷிப் டெவலப்மெண்ட். இந்த லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? This is not selling products, this is not bringing people into business, this is the business of leadership. ஏதோ பொருட்களை விற்பதோ ஆள் சேர்ப்பதோ இந்த வியாபாரம் அல்ல. இந்த வியாபாரம் முழுக்க முழுக்க தலைமைத்துவ பண்பை பொறுத்தது. புறவேதா பிசினஸ் நிறைய பேர் நினைப்பாங்க, நிறைய பொருள் வித்துட்டா பெரிய ஆளு, நிறைய ஆளை சேர்த்துட்டா பெரிய ஆளு. இல்ல, this is not selling products, this is not bringing people into business, this is the business of leadership. தலைமைத்துவம் தான் இந்த வியாபாரம். அதை புரிந்து செயல்படணும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம தலைமைத்துவ பண்பை வளர்த்துக்கணும். அந்த ஃப்ரீக்வன்சில நம்ம டியூனா இருக்கணும். ஓகேங்களா? நம்ம லீடர்ஷிப்பை ஒவ்வொரு நாளும் டெவலப் பண்ணணும். நம்ம டீம்ல இருக்கக்கூடிய லீடர்ஷிப் அடுத்த கட்டம் வளருவதற்கு உண்டான விஷயத்தை நம்ம உருவாக்கணும். அதுல எல்லாரும் ஃபோக்கஸ்டா இருங்க. நம்ம முதல்ல சிஇபி கண்டினியூஸ் எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ல பிளகின் பண்ணிக்கணும். தட் மீன்ஸ் எவ்ரி டே பவர் மார்னிங் மீட்டிங் இருக்கு, அதுல உங்களை பிளகின் பண்ணுங்க. ஓகே, இதெல்லாம் முக்கியம். இப்ப நம்ம பார்த்த விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். என்ன அப்படின்னா, மைண்ட் செட், ஸ்கில்ஸ், ஸ்ட்ராட்டஜி. இதற்கு நம்ம தயாராகலாம். இதன் அடுத்து இன்றைய தினம் ஒரு